அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அல் காதிர் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு நார்த்தங்காய் ஒரு கதங்க பார்க்க போறோம். சாதத்தோட, ரொட்டியோட, சப்பாத்தியோட, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடலாம். வெறும் ஒயிட் ரைஸ் இருந்தா கூட போதும். அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு நான் சாப்பிட்டுறேன். அவ்வளோ ருசியா டேஸ்டா இருக்கு. புளிப்பு, காரம், மரம் மூன்று சேர்ந்த ஊறுகாய் தாங்க இந்த நார்த்தங்காய் ஊறுகாய். இந்த நார்த்தங்காய் ஊறுகாவை எப்படி கசம் இல்லாம செய்யறது, எப்படி ரொம்ப நாளா கெடாம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோல எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஊறுகாய் பிடிக்கும்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வாங்க நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளாத்ல தொடச்சிருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தொடச்சிட்டு நல்லா ஒரு இட்லி குண்டான்ல ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சிருங்க. ஸ்டீம் பண்ணிடுங்க. வேக வச்சு எடுத்தோடனே நம்ம கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. விதை கண்டிப்பா நீக்கிடுங்க. விதை இருந்துச்சுன்னா கசப்பு தன்மை இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணும் போதே விதை நம்மளுக்கு வரும். ஸோ அதனால விதை தனியா எடுத்து வச்சிருங்க. ஸோ அதை நம்ம ஊறுகாயில சேர்க்கக்கூடாது. ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறுகாய் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பீங்கான் பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை மண் பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரண்டி கூட நம்ம எடுத்துருக்கோம்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிடுங்க கிளாத்தால். இப்போ 4 பொடி நான் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன் 3 நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நார்த்தங்காய் ஊறுகாயில் கல்லுப்பு அந்த உப்பு தன்மை சேருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். எதுக்கு உப்பு சேர்க்குறோன்னா கெடாமல் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எல்லா இடத்துலையும் அந்த உப்பு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாது, நல்லா இருக்கும். இல்லைன்னா கெட்டு போயிடும். ஸோ இந்த நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி துணி கட்டி இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா அந்த ஊறுகாயிலே ஊறட்டும். இல்லை வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் மொட்டை மாடியில் கூட வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஊற்றணும். எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா படப்படன்னு அரைச்சி பாருங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்தோடனே நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போதான் ஊறுகாய் நல்லா டேஸ்டாக இருக்கும். வேற எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. பெட்டர் ஆப்ஷன் நல்லெண்ணெய் தான். இப்போ கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ 10 பல்லு பூண்டு நல்லா தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை ப்ரௌன் ஆனோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா உங்களுக்கு ஊறுகாயில் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். பூண்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் தான். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தன்மைக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த நார்த்தங்காய் உப்பு போட்டு வேக வச்ச நார்த்தங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, கடுகு, வெந்தயம் ப்ரௌன் ஆக்கி, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் பவுடரை. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நான் மசாலா சேர்த்துருக்கேன், சில்லி பவுடர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா, ஆக்சுவலி எல்லாமே வெந்திருக்கு தான். ஸோ நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா அது வதங்கணும். அது வதங்கினீங்கன்னா சூப்பரான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. இதை நம்ம அப்படியே கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அதே பீங்கான் பாத்திரம் இல்லை மண் பாத்திரத்துலேயே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாட்டிலில் போட்டு அதை சேவ் பண்ணி வச்சிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கண்ணாடி ஜார் இருந்தால் அதில் சேர்த்துருங்க. இந்த ஊறுகாய் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.